திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது, சவால் விட்ட ராஜா. கோவை கஸ்தூரி நாயக்கன் பாளையம் பகுதி தனியார் மண்டபத்தில் அகில பாரத மக்கள் கட்சி நிறுவன தலைவர் முனைவர் ராமநாதன் அவர்களின் தந்தையின் சதாபிஷேகம் விழா மற்றும் 80வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. ராஜா கூறுகையில், எனது உறவினரின் தந்தை சதாபிஷேகம் விழாவினை ஏற்பாடு செய்த ராமநாதனுக்கு எனது வாழ்த்துக்கள் என தெரிவித்து தொடர்ந்து பேசுகையில், கிறிஸ்தவ மதம் மாற்றம் அதிக அளவில் நடைபெற்றுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் இந்து விரோத போக்கு ஏஜென்ட்டுகளாக செயல்படும் திருமாவளவன் மற்றும் அவர்களது கூட்டாளிகளான திராவிடக் கழக சுப வீரபாண்டியன் ஆகியோர் இந்துக்களை மதம் மாற்ற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். தொடர்ந்து பேசியவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இல்லாமல் சட்டமன்ற எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது, இது எனது சவால் என்று கூறினார். மேலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அரசியலில் அனுபவம் மிக்கவர், மந்திரியாக இருந்தவர், எனவே பாஜகவை சிறப்பாக வழி நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அகில பாரத மக்கள் கட்சி மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன், பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உற்றார் உறவினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் அகரமாங்குடி நண்பர் ராமநாதன் அவருடைய தகப்பனார் சீதாராமையருடைய சதாபிஷேக நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இந்துக்களுடைய சனாதனத்தையும் ரொம்ப எப்பவும் சர்ச்சைக்குண்டான மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. எப்படி உங்களுடைய இந்து தர்மத்துக்கு விரோதமாக கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு மேலா தமிழ்நாட்டில் அரசியலே அதன் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கு. நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து ஆங்கிலேயனுடைய கைக்கூலிகள், அதுக்கு பிறகு இந்த திராவிட கழகம் வந்தது எல்லாமே வெள்ளையனின் கைக்கூலிகள். ஆகவே அவர்கள் இந்து மதத்தை எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த நீதி கட்சி, திராவிட கழகம் இதெல்லாமே கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய தூண்டுதலின் பெயரில் மதம் மாற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள். ஏனென்று சொன்னால், கிராமங்களில் போய் கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்துக்களை மதம் மாற்ற வேண்டும் என்று கேட்டால் அப்ப என்ன சொல்றாங்க, அங்க இருக்கிற இந்துக்கள், நாங்க சாமியை கேட்டு சொல்றோம். அங்க என்ன சாமின்னா என்ன, ஊர்ல இருக்கிற அர்ச்சகர், புரோகிதர், இவங்களை கேட்டு சொல்றோம். அப்பதான் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் முடிவு பண்றாங்க, நாம பிராமணர்களுடைய நன்மதிப்பை, நற்பெயரை டார்னிஷ் பண்ணாம இங்க கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியாது. அதனால கிறிஸ்தவ மிஷினரிகளால் எம்ப்ளாய் பண்ணப்பட்டவங்க தான் இந்த பிராமண எதிர்ப்பு குழுக்கள். ஆகவே அவர்கள் பிராமணர்களுடைய பெயரை கெடுப்பதற்கு முனைந்ததே தங்களுடைய மத மாற்றத்தை ஊக்கப்படுத்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும்ங்கிறதுக்காக. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட், சென்னை ராஜதானியின் பகுதிகளாக இருந்த இடங்கள் இப்ப இருக்கிற தமிழ்நாடு, இப்ப இருக்கிற ஆந்திர பிரதேஷ், சீமாந்திரா பகுதி, கேரளாவில் பாலக்காடுல இருந்து மல்லப்புரம், காசர்கோடு வரை இந்த பகுதி பூரா கிறிஸ்தவ மத மாற்றம் மிக அதிகமாக ஏற்பட்டுள்ளது. இன்னைக்கு தமிழகத்திலே கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் எண்ணிக்கை ஒரு ஃப்ரைட்டனிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அன்று துவங்கிய ஹிந்து விரோத போக்கு. இப்ப அதுக்கு ஏஜெண்டுகளாக இப்ப செயல்பட்டு கொண்டிருப்பவர் திருமாவளவன் மற்றும் அவரோடு சேர்ந்து இருக்கிற திராவிட கழக கூட்டாளிகள், சுப வீரபாண்டியன், இவங்க எல்லாரும் இன்னமும் பிராமண எதிர்ப்பு என்பதை, ஹிந்து மதத்தை, இந்துக்களை மதம் மாற்றுவதற்காக இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கூட்டணி கட்சியில பார்த்தீங்கன்னா ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி பரவலாக பேசிட்டு இருக்காங்க. நீங்க அதிமுக கூட பிஜேபி கூட்டணி ஆட்சி ஏற்பட்டால் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு. பிஜேபியை பொறுத்தவரை கூட்டணியில் முடிவு செய்ய வேண்டியது, கூட்டணியில யாரு நம்ம பிஜேபியோட இருக்கணும், அதுக்கப்புறம் தொகுதிகள் என்ன, எல்லாமே முடிவு செய்ய வேண்டியது நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு. அதனால அது பற்றி நான் எதுவும் கருத்து கூற முடியாது.
தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தலைமையிலான அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. 2026 நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பற்றி உங்களுக்கு கனவு காணும் உரிமை எல்லாருக்கும் இருக்கு, அது ஸ்டாலினுக்கும் இருக்கு. என்ன நீங்க இப்ப சொல்றேன்னா 2026 அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அதாவது என்னன்னு 24 எம்எல்ஏ இல்லைன்னா ஒரு கட்சி, அந்த கட்சியின் குழு அப்படிதான் சொல்லுவாங்க, சட்டமன்ற கட்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக கூட வர முடியாது. இட் இஸ் மை சேலஞ்ச். இப்போ பாஜக தமிழக மாநில தலைவராக புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற அவருடைய பற்றி உங்களுடைய கருத்து? நைனா நாயந்தன் அனுபவமானவர். 2001, 2006 காலகட்டத்தில் நான் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் 2 பெரிய இலாக்காக்கள், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, இதுல இருந்துக்கும் மந்திரியா இருக்கவர். ஆகவே அனுபவம் மிக்கவர். அதனால அவர் சிறப்பாக செயல்பட்டார். நன்றி.